Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So first phase counseling எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேட்டு பாத்தீங்கன்னா second phase counseling one by one ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி 7.5 ரிசர்வேஷனுக்கு phase 2 கவுன்சிலிங்கான லிஸ்ட் எல்லாமே வந்து போட்டாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் அதிக பேர் கேட்டது ஜெனரலுக்கு எப்போ வரும், வொகேஷனலுக்கு எப்போ வரும் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு மெயில் ரிசீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. யாரெல்லாம் வந்து செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ உங்களுக்கு மெயில் இன்னைக்கு நைட்குள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயில் வரவங்க நீங்கள் ஃபர்தர் ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃபீஸும் வந்து அகைன் பே பண்ண தேவையில்லை. ஒன் டைம் ஃபீஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ நீங்கள் எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் வேணால் நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ சீட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கேயே வந்து ஷோ ஆகுது. இதில் அகாடமிக் ஜென்ரலில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 32 சீட்ஸ் இருக்குது. 32 சீட்டுமே வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 17 சீட்ஸ் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் சீட்ஸ் எல்லாமே வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த வேக்கண்ட்டாக இருக்க சீட் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். அதே போல் ஸ்லைடிங் போட்டவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் ஸ்லைடிங் ரிசல்ட் பற்றியுமே கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு மெயில் அனுப்பிட்டு வெப்சைட்டில் லிஸ்ட் வந்து போடுவாங்க. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற லிஸ்ட்டுமே வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடிங் ரிசல்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மெயில் வந்துச்சுன்னா நாளைக்கு ஜென்ரல் அண்ட் வொகேஷனலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அப்டேட் வரும். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து போட்டாங்க. இப்போ உங்களுக்கு லாகின்லேயே பார்த்தீங்கன்னா இது போல் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்லைடிங்கில் கிடைச்ச காலேஜ் வந்து எனக்கு ஓகே, நான் அதையே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ஃபர்தராக நான் வந்து ஸ்லைடிங் போடலை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்க ஆப்ஷன் வந்து எனக்கு ஓகே, அதாவது இப்போ கிடச்சிருக்க காலேஜ் வந்து எனக்கு ஓகே, இருந்தாலுமே வந்து நான் ஃபர்தர் ஸ்லைடிங்க்கு வந்து மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கவுன்சிலிங்லேருந்து விலகுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இல்லை எனக்கு எந்த சீட்டுமே வேணாம், நான் வந்து கவுன்சிலிங்கில் வந்து இனிமேட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல. இது போல் 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லாகின்லேயே வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலாட் ஆயிருக்க காலேஜ் வேணான்னு சொல்லி தான் நீங்கள் வில்லிங் வந்து கொடுத்துருப்பீங்க ஸ்லைடிங்க்கு. இப்போ செகண்டாக உங்களுக்கு இன்னொரு காலேஜ் அலாட் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து செலக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். ஒன்று ஸ்லைடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபர்தராக நீங்கள் ஸ்லைடிங் வந்து மூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து சீட்டையே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் கன்ஃபார்ம் ஸ்லைடிங் கொடுத்தே ஆகணும். ஒன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேத்தனி கிடச்சிருக்கு, செகண்ட் ஏசியன்டாரை மதுரை கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்குன்னு இந்த ஸ்லைடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணால், இல்லை இன்னும் பெட்டர் கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஸ்லைடிங் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இது போல் ஆப்ஷன் வந்து லாகின்ல இருக்கும். தேவைப்படுறவங்க சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.